வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். வாழ்த்துக்கிறேன். வர சோம்பேறிடா அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அப்படி என்னடா பெரிய டெக்னாலஜி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் பேரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கு அந்த சாமியாரே தேவலை போட்டிருக்க. இன்னைக்கு இவரை வச்சுதான் நம்ம இந்த ஃபுல் வீடியோவை ஓட்ட போறோம். கண்டென்ட்டை சிறப்பா எடுத்துட்டு போக நான் ரெடி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். சிறப்பான ஆள் நீ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏஐனா என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஏஐயோட எக்ஸ்பென்ஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுக்கான அர்த்தங்கள் மனிதர்கள் போலயே யோசிக்கும் சக்தி, உணர்வுகள் மற்றும் டிசிஷன் இது எல்லாமே ஹியூமன்ஸோட உதவி இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டரில் செலுத்தி இயங்க வைக்கிறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சிரி, அலெக்ஸா, கூகுள் அசிஸ்டன்ட் போன்ற இதெல்லாமே. அது மட்டும் கிடையாது, யூடியூப் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம், ஃபேஸ் அன்லாக் அண்டு ChatGPT இது எல்லாமே ஏஐயால் உருவாக்க முடியும் மற்றும் வேலை செய்ய முடியும். நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாமே மிஷின் லேர்னிங்கால், லாஜிக்கல் திங்கிங்கால் உருவாக்கப்பட்டது. கிளாஸ் எடுத்த போதும் ஏஐயோட பெனிஃபிட்ஸை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். அப்படி கேளு. நம்பர் 1, பிஸ்னஸில் நம்மளால் ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷனும் நம்மளால் செய்ய முடியும். மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் என்னென்னா டெக்னாலஜி ப்ளஸ் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பிஸ்னஸ்க்கு ஏற்றப்போல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் ரன் பண்ண முடியும். ப்ளஸ் கஸ்டமர் சப்போர்ட் பாட்டும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் ஏஐ வச்சு. செகண்ட் திங் மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு டிசீஸ் புதுசாக வருதுன்னா அது முன்கூட்டே டிடெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, ஸ்கேனை அனலைஸ் பண்ணும். ஒரு மெடிசனை புதுசாக உருவாகிறதுக்கான சான்சஸும் ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் அதிகம். நெக்ஸ்ட்டு நம்ம டெய்லி லைஃப் ஸ்டைல்ஸில் மேப்பு, வாய்ஸ் அசிஸ்டன்ட் மற்றும் ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸ் அப்படின்னு பல்வேறு விதமான டூல்ஸை நம்ம ஏஐயாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்டர்டெயின்மெண்ட்டில் ஓடிடி ரெக்கமெண்டேஷன், ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், சினிமேட்டிக் எஃபர்ட் அண்ட் வாய்ஸ் சேஞ்சிங் எஃபர்ட் இது எல்லாமே வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஒரு ஃபில்டர்ஸ் கூட ஏஐனால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு சோஷியல் மீடியா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்னாலையும் மெட்டா ஏஐ என்ற ஒரு ஆப்ஷனை ஏஐ மூலியமாகவும் கொண்டு வந்திருக்காங்க. அதில் இருக்கிற டவுட்ஸை நம்ம சந்தேகத்தின்படி கேட்டு தீர்த்துக்க முடியும். ஏஐனால் இவ்வளோ நம்ம டெக்னாலஜியில் இவ்வளோ நல்ல விஷயம் இருந்தாலும் இம்பேக்ட் ரொம்பவே பயமாக இருக்கும். பயமாக இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ நம்ம ஹியூமன்ஸ்க்கு பேசுகிற நம்ம 2 இம்பேக்டை நம்மளால் டிவைட் பண்ண முடியும். ஒன்று பாசிட்டிவ் இம்பேக்ட், இன்னொன்று நெகட்டிவ் இம்பேக்ட். பாசிட்டிவ் இம்பேக்ட்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இது ரொம்பவே டைம் சேவ் பண்ணும் அண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்பவே அக்யூரஸியாக இருக்கும். பட் அது மட்டும் இல்லாமல் ஏஐ ஒரு புதுசாக ஒரு வேலையை அதுவே உருவாக்கி அதுவே ஏஐ ஆளுங்களே இல்லாமல் வேலை செய்ய முடியும். நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா சில வேலைகள் ரீப்ளேஸும் ஆகலாம் அல்லது வேலையும் கிடைக்காமலும் போகலாம். நானும் ஒரு 23 கம்பெனி ஏறி வாழ்த்துக்கிறேன். வருங்கால யங்ஸ்டர்ஸ்க்கு ஏஐ வந்ததுனால மனுஷங்களோட வேலையும் அதுவே சேர்த்து செய்கிறதுனால மனிதர்களுக்கு வேலைவாய்ப்பு அபாயம் மிகவும் ஏற்படும். செகண்ட் திங் ஃபேஸ் ரெக்கக்னிஷன் அண்ட் டேட்டா கலெக்ஷன். உங்களுடைய டேட்டா மிஸ்யூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. தேர்ட் திங் டெக்னாலஜி அடிக்ஷன் ரிஸ்க். ஸோ இந்த ஏஐ வந்ததுனால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே நம்மளால் செயல்பட முடியாமல் நம்ம ஃபோன்லேயே முழுகி போயிடும். ஸோ அடிக்ஷன் ரொம்ப அதிகமாகிடும். ஃப்யூச்சரில் ஏஐயோட சேஞ்சஸ் எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னாக்கா டிரைவர்லெஸ் கார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ரன் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இது என்ன விஷயம் அப்படின்னாக்கா நம்ம டெக்னாலஜியில் இந்த டெஸ்ட் டிரைவிங் ஃபீச்சர்ஸ் போய்கிட்டு இருக்குது. ஸோ டிரைவரே இல்லாமல் ஒரு காரை இயக்க வைக்கிறதுக்கான டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. இது நாளாக இது எல்லாருடைய பயன்பாட்டுக்கும் கொண்டு வந்தாக்கா எல்லாரும் சோம்பேறி ஆகிடுவாங்க. நீ உருப்பட மாட்டேன். இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது என்னென்னா, இப்போ டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டாலோ ஏஐ பார்த்தீங்கன்னா காரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான உதவிகள் ரொம்பவே அதிகமும். அது மட்டும் கிடையாது, இது ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நடக்காது. டிராஃபிக் ரொம்பவே ஸ்மூத்தாகும். செகண்ட் திங் பார்த்தோம் அப்படின்னாக்கா மெடிக்கல் ரெவல்யூஷன் மீன்ஸ் ஏஐ டாக்டர்ஸ் வச்சு ஒரு ரோபோட்டை ஒரு ஹியூமன்ஸ்க்கு சர்ஜரி பண்ணுற லெவலுக்கு கொண்டு வருவாங்க. பேஷண்ட்டோடைய டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும் இந்த ஏஐ ரோபோட்ஸ் ரொம்பவே உதவியாக இருக்கும். வருங்காலத்தில் இந்த வைரஸ், இந்த நோய்
மனிதர்களிடையே தாக்கும் என்று முன்னாடியே ஏஐ ரோபோட்ஸால் கண்காணிக்க முடியும். தேர்ட் திங் வந்து எஜுகேஷனல் ஏஐனா இப்போ இங்க யாருமே வர மாட்டேங்காங்க. சாட் ஜிபிடி பார்த்துட்டு வீட்ல இருந்து எல்லாரும் படிக்கிறாங்க. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் ரோபோட் மாதிரி பர்சனலாகவே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஸ்டூடெண்ட்டோடைய வீக்னஸ் என்ன, அவனுடைய ஸ்ட்ரென்த் என்ன, இது எல்லாமே அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வகையில் அந்த ஏஐ ரோபோட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து டெய்லி லைஃப் ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸ். எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, லைட்டு, ஃபேனு, லொட்டு லொசுக்கு அது இதுன்னு சொல்லிகிட்டே போகலாம். இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் கண்ட்ரோல் வச்சு உங்களால் எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியும். நீ உள்ளே வந்து ஆன் ஆகிற மாதிரி, வெளியே போனால் ஆஃப் ஆகிற மாதிரி வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. வாய்ஸில் நீங்கள் வந்து ஆன் பண்ண சொன்னால் ஆன் ஆகும், ஆஃப் பண்ண சொன்னால் ஆன் ஆகும். இது இந்தமாரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி கொண்டு வரோம். இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஏஐ சைட்லேருந்து இந்தமாரி நாங்கள் ஃபீச்சர்ஸை கொண்டு வரதுக்கு உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும் அப்படின்றாங்க. வயசானவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல், வயசாகாதவங்களுக்கு இது சோம்பேறின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். ஃப்யூச்சரில் மட்டும் கிடையாது, இப்போ கூட ஸ்பேஸ்னாலே ஹியூமன்ஸுக்கு ரொம்ப 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 ரிஸ்க்கு. பட் இந்த ஏஐ வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் வாங்க. நிலாலையும் மார்ஸ்லையும் ஹியூமன்ஸ் அனுப்பினா ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு ஏஐ மிஷின்ஸ் வச்சு அனுப்புவாங்க. ரோபோட்டையும் வந்து ஸ்பேஸுக்கு வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னாக்கா டேஞ்சரஸான இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட்டில் ரோபோட் வந்து சர்வே பண்ணி இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி எர்த்துக்கு அனுப்புவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நாசாவில் இருக்கிற ரோவர்ஸ், மார்ஸில் இருக்கிற ரோபோட்ஸ் எல்லாமே ஏஐ வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்யூச்சருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த மாதிரி அப்படின்னாக்கா ஒரு நியூ பிளானட்டை ஏஐ வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கண்காணிக்கப்படுது. இந்த வீடியோ பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த தரமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு சம்30 யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.